வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் முஞ்சாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானது இறைநிலை தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய செயல் விளைவு தத்துவம் ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவம் வழங்கிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
இன்றைய கவி விஞ்ஞானத்தின் உச்சநிலை. எந்த ஒரு விஞ்ஞான பொருளியக்கம் என்றாலும் இயற்கையிலே அது முன்னமே அமைந்து உள்ளது. இந்த உண்மை இறைவெளிவின் காந்தம் 5 தன்மாற்றம் இயல்பான அறிவு அதன் சீரியக்கம் மனமும் எந்த இடத்திலும் கூடும் எதுவும் ஆகும். இயற்கை எவரும் கூர்ந்து ஆராய்ந்து தெளிந்தறிந்து கொள்ள சிந்தனையும் சீருறும் சிறிதும் தன்முனைப்பு எழா செயல் விளைவு தத்துவத்தின் சிகரத்தில் வாழ்ந்திடலாம். செயல் விளைவு தத்துவத்தின் சிகரத்தில் வாழ்ந்திடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, செயல் விளைவு தத்துவத்தில் மேலும் ஒரு கவி விஞ்ஞானத்தின் உச்சநிலை என்ற தலைப்பில் எந்த ஒரு விஞ்ஞான பொருள் இயக்கம் என்றாலும் இயற்கையிலே அது முன்னமே அமைந்துள்ளது. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இயற்கையுடைய பலங்களை சில அறிவிலே உயர்ந்தவர்கள் விஞ்ஞானிகள் அதை கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து என்னென்ன வளங்கள் அங்கே இருக்கின்றன என்று கண்டறிந்து இவற்றை நம்முடைய வாழ்க்கை வளத்திற்கு வசதிக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் ஆராய்ந்ததன் விளைவாக கண்டெடுக்கப்பட்டவைதான். உதாரணமாக மின்சாரம் எங்கிருந்து எடுக்கிறோம்? பஞ்சபூதங்களிலிருந்து எடுக்கிறோம். அணுவிலிருந்து அணு மின்சாரம், காற்றிலிருந்து டர்போ எனர்ஜி, சூரியனிலிருந்து வெப்பத்திலிருந்து சோலார் எனர்ஜி, தண்ணியிலிருந்து ஹைட்ரோ எனர்ஜி, சார்கோல் கரியிலிருந்தும் தெர்மல் எனர்ஜி எடுக்கிறோம். இந்த 5 வகையான மின்சாரம் ஒரே தன்மை உடையது தானே. சரி, இது 1752 தான் பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடிக்கிறார். அப்போ அதுக்கு முன்ன இங்க மின்சாரம் இல்லையா? இருந்திருக்கும் தானே. அப்ப கண்டெடுக்கப்பட்ட காலம் ஒன்றாக இருந்தாலும் பூமி தோன்றிய போது அனைத்து வளங்களும் உள்ள இருக்குது, அது வளர்ந்து கொண்டும் இருக்குது. அப்போ பூமியிலிருந்து எடுத்து நம்முடைய தேவைக்கு பயன் கொள்கிறோம். சரி, இன்னொன்னு, இப்ப சிந்திக்கின்ற அறிவு ஒன்றை கண்டுபிடித்து சாதனை புரிந்த பிறகுதான் ஓ நீ பெரிய அறிவாளிப்பா அப்படின்னு சொல்றோமா? சொன்னாலும் அறிவு உள்ள எப்போ இருக்குல்ல, பிறக்கும் போது அறிவு கூடத்தானே இருக்குது. ஏன்னா எல்லாமே இருந்ததுதான், உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய், இல்லாத எதுவுமே இங்க வர்றது இல்லை. அதெல்லாம் கீதையில கூட பாத்தீங்கன்னா இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப இல்லாத ஒன்று எங்கிருந்து வர முடியும்? உள்ளது என்றால் எங்கே போக முடியும்? இதுதான் பிரம்மஞானம். எனவே இந்த பிரபஞ்சம் என்ற உலகத்தின் அமைப்புக்குள் எல்லாமே ஏற்கனவே அடங்கி இருக்கின்றன. அதெல்லாம் எடுத்து என்னுடைய வாழ்க்கை வசதியிலாக உருமாற்றி தரம் மாற்றி அழல்படுத்தி அனுபவிக்கின்றோம். சரி, எத்தனை வகையான பொருட்கள், எத்தனை வகையான பொருட்கள். அது இந்த சீனாக்காரன் இருக்கிறானே,
இவனுடைய மூளை அசாத்தியமான மூளை. இந்த பூண்டு இருக்கு பாருங்க, அதை உரிக்கிறதுக்கு கூட ஒரு டியூப் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ மனித வாழ்க்கைய, அதுவும் கிச்சன்ல வந்து பல பொருட்கள் மூலம் நம்முடைய சிரமத்தை குறைத்தது சீனா நாடுதான். சரி, இப்ப எத்தனை பொருட்களைத்தான் நாம் கண்டெடுத்தாலும் அத்தனையும் மனித உடலுக்கு துணை கருவிகளே. நடந்து போனா மணிக்கு 6 மைல் தான் போக முடியும், 6 கிலோமீட்டர் போக முடியும். ஃப்ளைட் ஏறினா 1000 கிலோமீட்டர் பறந்துடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஏஐ ஒரு 4 பக்கத்தை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 10 மணி நேரமாவது ஆகும். அதுவும் எவ்வளோ சரியான வார்த்தை வந்து விழுன்னு தெரியாது, அவங்களுடைய நாலேஜை பொறுத்து. ஆனால் ஒரே நிமிஷத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக கொடுத்துருச்சு. படித்து பார்த்தா 99% வார்த்தைகள் பர்ஃபெக்டாக இருக்கு. அப்போ எவ்வளவு விரைவாக முடித்திருக்கிறது. இதுவரைக்கும் கைகள், கால்கள், காது, கண்ணு, இதுக்குத்தான் நம்ம உபகருவிகள் வைத்திருந்தோம். இப்ப மூளைக்கே உபகருவி கண்டுபிடிச்சிட்டோம், ஏஐ. இன்றைக்கு அதை வச்சுக்கிட்டு சில பேர் செய்யற வேலையை பார்த்தீங்கன்னா யாரும் ஏமாத்திடலாம். அவ்வளவு தத்ரூபமான வேலைகள் எல்லாம் செய்யுது. இப்ப இது எல்லாமே கண்டுபிடித்தது மனித மூளை தானே. என்னதான் அது விரைவாக செய்யுது, சிறப்பா செய்யுது, தவறில்லாம செய்யுது என்றாலும் அதை கண்டெடுத்தது மனித மூளை தானே. இந்த ஏஐ டெக்னாலஜியை கண்டெடுத்தது மனித மூளை தானே. அப்ப மூளைக்கே உபகருவி கண்டுபிடித்து விட்டோம். ஏஐ என்பது மூளைக்கு ஒரு உபகருவி. பல நாட்கள் செய்ய வேண்டிய வேலையை அது சில மணி நேரத்தில் செய்து விடுகிறது, சில நிமிடங்களில் செய்து விடுகிறது. அப்ப எல்லா விஞ்ஞான கருவிகளும் நம்முடைய உடலுக்கும் மூளைக்கும் உபகருவிகளே. அதனால் எந்த ஒரு விஞ்ஞான பொருள் இயக்கம் என்றாலும் இயற்கையிலே அது முன்னமே அமைந்துள்ளது. இந்த உண்மை இறைவெளி, விண், காந்தம், 5 தன்மாற்றம், இயல்பான அறிவு, அதன் சீரியக்கும் மனமும் எந்த இடத்திலும் கூடும் எதுவும் ஆகும் இயற்கை. எல்லாமே கூடுதலும் பிரிதலும் தாங்க தோற்றம் வாழ்க்கை எல்லாமே. Association of energy particles is mass. Dissociation of energy particle is space. இதுக்கு இடையில ஒரு நாடகம், அவ்வளவுதான். அப்ப இந்த கூடுதலும் பிரிதலும் இல்லை என்றால் இயக்கமும் இல்லை, தோற்றமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. அப்ப இந்த மூன்றுக்கும் மூலம் எது? சுத்த வெளி என்ற ஒரே ஆற்றல். எழுச்சி பெற்ற போது வேகம், அவருடைய விளைவு காந்தம். அப்ப இருப்பு, இயக்கம், காந்தம் என்ற மூன்றை தவிர வேறு ஏதாவது இதுக்கு காரணம் காட்ட முடியுமா? எத்தனை எண்ணிறந்த வசதிகளை காட்டினாலும் தோற்றங்களை காட்டினாலும் இருப்பு, இயக்கம், காந்தம் 3 தான். இவற்றின் திரு நடனங்களே பரிணாமமே எல்லாம். எவரும் கூர்ந்து ஆராய்ந்து தெளிந்து அறிந்து கொள்ள. இது மகர்ஷி எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொன்னாரா? இல்ல. எந்த மகானாவது இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்களா? இல்ல. இன்றைக்குள்ள மனிதர்கள் சில பேர் தான் சொல்றாங்க, இது எங்களுக்கு மட்டுமே உரிமை, நீங்களாம் தெரிஞ்சுக்க கூடாது. இது ஒரு குறுக்கு புத்தித்தனமே தவிர மனிதனாக பிறந்த எவருக்கும் எதையும் கற்றுக்கொள்ளும் உரிமை உண்டு. உரிமை உண்டு. திறமை வேற, திறமை இருந்தா கத்துக்கலாம், ஆனா உரிமை உண்டு. இப்ப திறமை இருந்தா சிறப்பா கற்றுக்கொண்டு அதுல உச்சம் தொடலாம். இல்ல முடியலன்னா எது முடியுதோ அதோட நின்றுக்கலாம்.
ஆனா உனக்கு இது தகுதி இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது, உரிமை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. இப்ப சமுதாய அமைப்பு தான் இதை மறுப்பதும் கொடுப்பதும். உன்னை சுதந்திரன்றான். என்ன சுதந்திரம்? நீ கொடுத்ததா? அது இறைவன் கொடுத்தது. இது வரைக்கும் நீ பிடிங்கி வச்சிருந்த, இப்போ அதை கொடுத்துட்ட, அவ்வளவுதானே தவிர சுதந்திரம் நீ கொடுக்க முடியுமா என்ன? அதே போல விஷு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஆனா ஹாப்பியா தான் போச்சா? அப்ப மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவரவர் பக்குவத்தை சார்ந்தது. யாரும் நம்மளை மகிழ்ச்சி படுத்த முடியாதுங்க. சிரிக்க வைக்கலாம், ஆனா அகப்பூர்வமாக பூரிப்பு ஏற்படுத்த முடியுமான்னா அது நம்முள் நாமே அடைகின்ற தன்மாற்றம், பக்குவம். எனவே எங்கும் கூர்ந்து ஆராய்ந்து தெளிந்து அறிந்து கொள்ள சிந்தனையும் சீருறும் சிறிதும் தன்முனைப்பு எழா. இத்தனையும் ஆராய்ச்சியும் தெளிவும் எதுக்காகன்னு சொன்னா, சீரான சிந்தனை, சிறிதும் எழாத தன்முனைப்பு, இந்த ரெண்டு தான். ஏன்னா மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாருங்க மனசுன்னு சொல்லுவோம். மனசு என்பது என்ன? ஆணவம் பெற்ற அனுபவங்கள். மனசு என்பது ஆணவம் பெற்ற அனுபவங்கள். வேற என்ன இருக்குங்க? பிறப்பதற்கு முன் பெற்ற அனுபவங்கள் சஞ்சித கர்மா. பிறந்த பிறகு பெற்ற அனுபவங்கள் தன்வினை பிராப்த கர்மா. இந்த 2 அடுக்கு வினை தொகுப்புகள் தானே பின் வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது இல்லையா? அப்ப மனம் என்பது அனுபவங்களின் பிரதிபலிப்பு. அனுபவங்கள் ஏன் வந்தது? ஆணவம். பதிவுக்கு காரணமே ஆணவம் தாங்க. ஆணவம் இல்லை என்றால் நம்ம இடத்துல பதிவுகளே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதனால்தான் இறைவனை அடைவதற்கு பகவத்கீதை என்ன சொல்றது? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களும் கடந்தவன் ஆகுக. ஏன் என்றால் இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது, நிர்குணம், குணாதீதன். அப்ப நிர்குணமாகிய இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் சத்வகுணமாகிய உயர்ந்த தெய்வீக பண்பு கூட உதவி செய்யாது. அதையும் கடந்து நிர்குணமாக போகணும். அப்ப நிர்குணம் என்றால் நோ மைண்ட் ஸ்டேட், எந்த ஒரு அனுபவம் பிரதிபலிக்காத நிலை, அதுதான் நோ மைண்ட் ஸ்டேட். அப்ப துவக்கத்தில் இறைவனிலிருந்து தான் பரிணமித்தான் மனிதன். அந்த இறைத்தன்மையோடவே வாழ்ந்திருந்தான் என்றால் நம்ம இடத்துல எந்த அனுபவம் இருந்திருக்காது. கிளீன் ஸ்லேட். எப்படி ஒரு குழந்தை யாரை பார்த்தாலும் சிரிக்கும், எதை கண்டாலும் சிரிக்கும், ஒரு மாதிரி மிரட்சியோட பார்க்கும், புதுசா பார்க்கும், இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அதிசயத்தோட பார்க்கும். அப்படித்தான் சாகும் வரைக்கும் மனிதனும் இருப்பான். அப்போ எல்லாவற்றையும் ஏற்கனவே பதிந்து 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 ஓ இதுதானே இதுதானே என்று அதை மதிப்பீடு செய்வதனால்தான் அனுபவங்களை பெறுகிறோமே தவிர எதையும் அப்படியே பார்த்தோம் விட்டுட்டோம்ன்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, பற்றற்று வாழ்ந்திருந்தால் உள்ள வந்தே இருக்காது. அப்போ ஆணவத்தின் அனுபவங்களே மனம். ஆணவம் தான் இது நான் செஞ்சது, என்னோடது, நானும் என்னோடது, நானும் என்னோடது, எல்லாவற்றையும் ஈர்த்து 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 உள்ள வச்சுக்கிட்டது ஆணவம் தான். ஏன் அதுக்கு எல்லாரையும் விட நான் பெரிய ஆளும் காட்டிக்கணும். எனவே சிந்தனை சீருறும் சிறிதும் தன்முனைப்பு எழா.
இப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு இப்போ பயிற்சி செய்து வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குணங்களை சீரமைக்கின்றோம். இதுவரைக்கும் பொறாமை, வெறுப்பு, கோபம், கவலை கொஞ்சமாவது மாறி இருக்கா, குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப காரணம் என்ன? இதெல்லாம் வந்த பாதையில் பெற்ற அனுபவங்கள். இதுவே நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். இதுவே நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம். அப்ப மனம் என்பதே ஒன்று கடந்த கால அனுபவங்களிலே மலரும் நினைவுகளாக செய்து கொண்டிருக்கும், அல்லது எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையிலே சிறகடிக்கும். நிகழ்காலம் என்பது என்ன? எண்ணமற்ற நிலை. அப்ப மனம் எப்போவாது நிகழ்காலத்தில் நிற்குதா பாருங்களேன். எப்பவும் கடந்த காலம் அல்லது எதிர்காலம், ரெண்டுல தான் சிக்கிக்கிட்டு இருக்கும். அப்ப இரண்டையும் கடந்த நிகழ்காலம் என்பது என்ன என்றால், வெறுமனே எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை நான் செய்கிறேன் என்ற உணர்வு கூட இல்லாமல் இருக்கின்ற போது அதுதான் தெய்வீகம், அதான் கர்ம யோகம், அதான் கர்ம சந்நியாசம். எனவே இந்த தத்துவத்தை எல்லாம் புரிந்து கொள்கிற போது சிந்தனை சீருறும். இதுவரைக்கும் செய்யத்தகாததெல்லாம் கூட நினைச்சிருக்கலாம், திட்டம் போட்டிருக்கலாம். இன்றைக்கு இங்க தமிழ்நாட்டு அரசியல் அலுவலகங்கள்ல போனீங்கன்னா, இந்த லைப்ரரியில புக்கு வாங்குறாங்க பாருங்க, அப்ப பப்ளிஷர் புக் விற்கிறாங்க, அதுல கமிஷன் கேட்கறான். அதுல அது ப்ராஃபிட்டே கிடையாதுங்க. பப்ளிகேஷன்ல ஒரு காலத்துல ஒவ்வொன்றும் இருந்ததுதான். இப்போ புக்கு, ஆடியோ புக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நொடிஞ்சு போச்சு. அவங்க அந்த பிசினஸ் பண்றதே ரொம்ப இது முடியாத காரியமா இருக்கு. ஏன்னா மக்கள் யாரும் புக்கு வாங்கி படிக்கிறது இல்லை. அப்ப யாரும் பப்ளிஷ் பண்றாங்க, அது லைப்ரரிக்கு போகணும், அதுக்கு காசு கேட்கறான். அது உள்ள அப்போ எந்த வேலைக்கு போனாலும் இதுல எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னே பாக்குறான் பாருங்க. இது என்ன பாவ கணக்கா, புண்ணிய கணக்கா? அப்படி இல்லாமல் சிந்தனையும் சீர்வுறும். இது எதுக்கப்பா, அவனே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான், அது எல்லாமே நல்ல காரியம், 4 பேருக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சாதான் நல்லா இருப்பாங்க. சரிப்பா செய், முடிஞ்சா எனக்கு ஏதாவது என்னால ஏதாவது முடியுமோ நான் உனக்கு உதவி செய்யறேன். சாமி கிட்ட சாமிஜி நெசவு செய்துட்டு இருந்த காலத்துல இந்த மயில் கழுத்து பச்சைன்னு ஒண்ணு இருக்குங்க. நான் அப்போ சின்ன 7-8 வயசு இருக்கும். எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா சொல்லுவாரு, வேதத்திரி பச்சை அப்படிம்பாங்க. இது என்ன வேதத்திரி பச்சை, யாரும் கண்டுபிடிச்சிட போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அதை கண்டுபிடித்தது மகர்ஷி அவர்கள். இந்த பச்சையும் நீலத்தையும் கலந்த ஒரு நிறம், அது மயில் கழுத்துக்கு மாதிரி இருக்கும். அது துவக்கத்துல வேதத்திரி பச்சை தான் பேர் அதுக்கு. அதே பாம்பே நிறுவனம் ஒன்று வந்து இது எங்களுக்கு காப்பிரைட் கொடுங்க, நாங்க இதை உற்பத்தி பண்றோம், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. பணமெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காப்பிரைட்டும் வேண்டாம், எடுத்துட்டு போ. எனது அறிவிலே இறைவன் தந்தது சமுதாய சொத்து, இல்லை எனக்கு ஒரு காப்பிரைட்டும் கிடையாது. இதிலிருந்து நான் எனக்கு ஒன்றும் பணமும் வேண்டாம், ஏன்னா இனிமேல் இது வந்து உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரப்போகுது. அப்போ அதிலே என் மூலமாக கண்டெடுத்த ஒன்று உலகத்திற்கு போச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம். இதுக்கு நான் தான் ஏதாவது கொடுக்கணுமே தவிர நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம்னாரு. இன்னைக்கு இத்தோட நுட்பத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன விலை விற்கலாம் தானே பாக்குறான். எந்த தொழில் யாருக்கும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, கற்றுக் கொடுத்தா அவன் தனியா கடை போட்டுருவான் சார், அதனால அவன் அறகுறையா செஞ்சாலும் இப்படியே விட்டுறது தான் நல்லதுன்றான். இப்படி சிந்தனை சீருறும் சிறிதும் தன்முனைப்பு எழா. தன்முனைப்பு எப்போ வருதுங்க? நம்ம பெரிதா காட்டிக்கணும், உயர்வா காட்டிக்கணும்னு சொன்னாதான் முனைப்பு வேலை செய்யும். அட போப்பா, இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு முடிச்சு போச்சு கதை, நேற்று வந்து இன்று இருந்து நாளை போகும்.
இவ்வளவுதான் வாழ்க்கை. இது என்ன பெரிய சரித்திரம்? எத்தனை சரித்திரங்கள் எழுத வைத்து அழிந்து போயிருக்கிறது. 23 புலிகேசில சொல்லுவான், அந்த உடல் இந்த தலை ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வரப்போகிற மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்பது தெரியவா போகிறது. உண்மையிலே அற்புதமான 100க்கு 100 பர்ஃபெக்ட் டயலாக் இது. ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வரப்போகிற மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்பது தெரியவா போகிறது. இப்படித்தான் எல்லா சரித்திரமும். சாமி சொல்லுவாங்க, சரித்திரம் என்றால் ஹாம்பா குடிம்பார். எனவே இதெல்லாம் ஈகோ. அப்ப தன்முனைப்பு அற்று போனால் வாழ்க்கையே ஒண்ணுமில்லை. வாழ்க்கையே ஒண்ணுமில்லை. ஏதோ பறந்துட்டோம். வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் வந்ததில்லை. எனினும் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும், உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரம், என்னுடையது, நான் என்பதெல்லாம் சரிதான். ஆனா அது யாருக்கும் துன்பத்தை தந்துவிடக்கூடாது. அது வரைக்கும் தான் உனக்கு சுதந்திரம். எனவே இதெல்லாம் ஆணவம் அற்று போனால் நம்முடைய மனசாட்சியே நமக்கு நீதிபதியாக இருக்கும். ஒரு சின்ன தவறு செய்வதற்கு கூட இடம் கொடுக்காது. அப்படி சிந்தனை சீருறும் சிறிதும் தன்முனைப்பு எழா, செயலுறு தத்துவத்தின் சிகரத்தில் வாழ்ந்திடலாம். இப்போ செயலுறு தத்துவத்தினுடைய அல்டிமேட் கோல், அது எதை சாதிக்கணும்? செயல் விளைவு. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதனால ஒரு மனிதனிடத்தில் எதை சாதிக்க போகிறது, எதை சாதிக்க இருக்கிறது, என்ன சாதிக்கணும் என்றால் ஒரு மனிதனை தெய்வமாக உயர்த்துவது, ஒரு மனிதனை கர்ம யோகியாக மாற்றுவது. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது கர்ணன், எதை செய்யக்கூடாதோ அதை விலக்கி வைப்பது விகர்ணன். இரண்டும் கடந்த ஆன்மீகத்துல நல்லது தீயது என்று இரண்டும் கடந்த நிலையிலே ஆத்மாவோடு லயமாகி நிற்பது கும்பகர்ணன். அவனும் செய்யல. அப்ப புலன் கடந்து உணர்வு கடந்து போனவன், அறித்துயிலில் ஆழ்ந்து போனவன் கும்பகர்ணன். அவன் ஏதோ தூங்கு மூஞ்சின்னு விளக்கம் சொல்லிட்டாங்க. எல்லா புலன்களும் அவன் வேலை செய்யாது. அப்படி அறித்துயிலில் ஆழ்ந்த தவத்தில் இருப்பவன் கும்பகர்ணன். அப்ப நல்லதை செய்வது கர்ணன், கெட்டவற்றை விளக்குவது விகர்ணன். ஒன்றுமே செய்யாமல் கர்ம சந்நியாசமாக இருப்பது கும்பகர்ணன். இப்படி மனித வாழ்க்கையை கர்ம சந்நியாசமாக நிகழ்த்திவிட வேண்டும். அப்போ நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை நன்மையை தரும். இப்ப மகன்கள் எல்லாம் வாழ்ந்து முடிந்துட்டாங்க. இன்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதம், உலக மக்கள் மேம்பட வேண்டும் என்ற ஒரு கருணை, அவர்கள் எழுதி வைத்த தத்துவங்கள், அவற்றை சிந்திப்பவர்களுக்கு இதுதான் நான் நினைத்தது என்று எடுத்து காட்டுறாங்க இல்லையா? அப்போ செத்தும் வாழ்பவர்கள், செத்தும் வாழ்பவர்கள், உடம்புதான் செத்து போச்சே தவிர அவங்களுடைய அறிவு அனுபவம் சாகல, அதுக்கு இறப்பே கிடையாது. எனவே செத்தும் வாழ்பவர்கள் மிகச் சிலரே, வாழ்ந்து செத்து போபவர்கள் ஒரு சிலரே. அது வாழ்ந்து செத்து போறது. உடல் திருப்தி, மன திருப்தி, வசதியிலே திருப்தி, இதெல்லாம் வாழ்ந்து செத்து போறவங்க. இதெல்லாம் நிறைவான பிசம்பா, இன்னும் ஒன்றும் மிச்சம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு என்று உடல் ரீதியாக
நிறைய பெற்றவர்கள் வாழ்ந்து செத்து போனவங்க. செத்தாரை போல் வாழ்பவர்கள் இவங்க தான் 99%. செத்தாரை போல் வாழ்பவர்கள். இவங்களுக்கு இலக்கணம் என்ன என்றால், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். They alone live who live for others. The rest are more dead than alive. அப்ப மற்றவருக்காக வாழ்பவர்களே வாழ்பவர்கள், தனக்காக மட்டுமே வாழ்பவர்கள் நடைப்பிணங்கள். நடைப்பிணம் என்றதுல ஒரு நுட்பம் இருக்குங்க. புணமா இருக்கிறான்னு சொன்னா இது யூஸ்லெஸ் அப்படி மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா மகரிஷி தான் அதுக்கு அற்புதமான கருத்தை சொன்னார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்றால், தர்மத்தை தெரிந்து அறநூல்களிலே தேர்ந்தவன் வாழ்ந்ததாக கருதப்படுவான், மதிக்கப்படுவான். மற்றவர்கள் பிணம் போல் உதாசீனப்படுத்தப்படுவார்கள் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. அந்த பிணத்தை அடக்கம் செய்யவில்லை என்றால் அது அழுகி கிருமிகளை உருவாக்கி அந்த கிருமிகள் சமுதாயத்தில் பரவி நலத்தோடு வாழ்கின்ற மக்களின் உடல் நலத்தையும் கெடுத்து நோயாளியாக்கிவிடும். அதுபோல பிணம் போன்ற மக்கள் எல்லா வகையான குற்றங்களையும் செய்வார்கள். நல்லவர்களும் தப்பிக்க முடியாது. இன்றைக்கு சமுதாயம் அப்படித்தான் இருக்குது. எத்தனை பேர் நல்லவங்க பேசுவானுங்க, பேச்சுக்கு என்ன கம்மி. கொஞ்சம் அப்படி உற்று பார்த்தாதான் தெரியும் அவன் செய்யற கேட்மாத்தனம் எல்லாம். எனவே இந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன என்றால், இவனுடைய சிந்தனை பூர கரன்சி பிரயத்தனம். எதை செஞ்சா என்ன காசு கிடைக்கும், எதை செஞ்சா என்ன பதவி கிடைக்கும், இப்படியே யோசிப்பதனால மற்றொரு நலம் கெட்டுப்படும். அப்ப சுயநலத்தை மட்டுமே மையமாக கொண்ட மதவாதிகள், தொழில்துறைவாதிகள், அரசியல்வாதிகள் என்ன மக்களுக்கு சேவை செய்யத்தான் வராங்களா என்ன? அப்படி வரணும்னா முதல்ல இவங்களை எல்லாம் தூக்கி கார்களை நிறுத்தணும். ஒரு வருஷத்துக்கு நீ போய் மிலிட்டரியில வேலை பண்ணப்பா, நீ தானே சமுதாயத்துக்குன்னே செருப்பா வந்து தேயிறன்ற, கட்டு மரமா மிதப்பேன்ற, கடலை தூக்கி போட்டால் திரும்பி வந்துடுவேன்ற, இவ்வளவு பெரிய தியாகி அல்லவா நீ. ஆனா முதல்ல நாட்டை காப்பாற்றலாம், போய் கார்களை நில்லு ஒரு வருஷம், அப்புறம் வந்து எலெக்ஷன்ல நில்லு, ஓட்டு போடலாம் என்று இப்படி ஒரு சட்டத்தை மாற்றிவிட்டால் எத்தனை பேர் வருவான்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வராங்க அரசியலுக்கு? ஒரு பயம் வரமாட்டான். அப்போ இராணுவத்தில் ஓய்வு பெற்றவர்கள், இராணுவத்தில் உள்ளவர்களே இங்கு ஆட்சிக்கு வருவாங்க. அப்ப நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்க துணிந்தவன் அவனுக்கு பொருள் பற்றி இருக்கார். உயிரையே கொடுக்கறது தயாராக்கிறவன் சொத்து வச்சு என்ன போறான். ஸோ அப்படிப்பட்ட மக்கள் பொதுத்துறைக்கு வந்தால்தான் சமுதாயம் நல்லா இருக்கும். இங்கே சௌரியமா ஏசிலே உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்களை ஏமாத்துக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு, இல்லை கிங் மேக்கர் வேலை வேற இதில் 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு கேட்டுட்டு இவனை புதுசாக ஒருத்தனையும் இவன் தான் கிரியேட் பண்ணுற பிரம்மா மாதிரி. ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாத போது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா மக்கள் ஏமாந்துருவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏமாற்ற முடியுமா? ஸோ இது ஒரு மாயை. ஏதோ இவன் இப்போ வந்து அச்சனா இவனுக்கு இவனா ஆக்கிடுவான், அவனா ஆக்கிடுவான்னு சொல்லி இவன் திருடுன காசுல அவனுக்கு ஒரு 5000 கோடி 100 கோடி 200 கோடி கொடுத்துக்கிட்டு, ஸோ இது எல்லாமே மாறி போகும். அப்ப நோக்கம் என்ன என்றால், செயல்வழி தத்துவத்தின் உச்சம் என்பது பொது நலம். வாழ்க்கை என்பதே பிறருக்காகத்தான், தனக்காக இல்லை. இதை புரிந்து கொண்டு அறம் சார்ந்து வாழ செய்வதுதான் செயல்வழி தத்துவத்தின் உச்ச கட்டம். அதனால் செயல் விளைவையும் தத்துவத்தின் சிகரம்
அந்த சிகரத்தின் அமைந்த வாழ்க்கை, அதுதான் மகரிஷி எதிர்பார்க்கின்ற, எல்லா ஞானிகளும் எதிர்பார்க்கின்ற சமுதாய மலர்ச்சி. அதை தெரியாத மக்கள் மத்தியிலே நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். முடிந்த அளவுக்கு நம்மை இதை நோக்கிய பயணத்திலே திருப்பிக் கொள்வோம், பக்குவமடைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு. நிறைய அப்பப்போ கேள்விகளும் நிறைய நாமளே கொஞ்சம் அப்படி நிலை தடுமாறும் சூழலும் அமையும். அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் தினசரி கேட்டுக்கொண்டிருக்க, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடிமேல் அடி அடிக்க அம்மியும் நகரும் கதையாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். சிறப்புங்கய்யா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையாக விளக்கம் வழங்கி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராதல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. நிறைவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர்வுடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் ஓட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும்
நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.